ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது கலன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் டென்ட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான யாசர் அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட அப்பா இறந்ததுனால இவரோட தாய் மாமா மற்றும் தாய் மாமாவோட ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கஞ்சா விற்கிற குரூப் கூட சேர்ந்து கஞ்சா வித்துட்டு இருக்காரு. அந்த கஞ்சா குரூப்புக்கு ஓனரா காயத்ரி மற்றும் சம்பத்ராம் இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவரோட தங்கச்சி படிப்புக்காக சம்பத்ராம் கிட்ட பணம் கேட்கிறாரு. அதுக்கு அவரு அசிங்கமா பேசி பணம் தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால அவரு தன்னோட ஃப்ரெண்டுக்கு நியாயம் கேட்கிற விதமா காயத்ரி மற்றும் அவரோட தம்பியான சம்பத்ராமையும் மிரட்டிட்டு வராரு. அதனால அவங்க ஹீரோவை போட்டு தள்ள முடிவு பண்றாங்க. அதுக்கு துணையா ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருக்காரு. இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஹீரோவை போட்டு தள்ளியிருந்தாங்க. ஹீரோவை கொன்னவங்களை பழிக்கு பழி வாங்க ஹீரோவோட அம்மாவான தீபாவும் அவரோட மாமா அப்புக்குட்டியும் களை இறங்குறாங்க. இதுக்கப்புறம் தீபாவும் அப்புக்குட்டியும் பண்ண தரமான சம்பவம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான யாசர் இந்த படத்துல கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரோட ரோலை நீட்டா பண்ணிருக்காரு. அவரோட அம்மாவா நடிச்ச தீபா சங்கரும் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. தன்னோட மகன் இறந்ததை நினைச்சு அவங்க அல்ற சீன்லயும் சரி, மகனுக்காக பழிவாங்குற சீன்லயும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. ஹீரோவோட தாய் மாமனா நடிச்ச அப்புக்குட்டியும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. வில்லன் ரோல்ல நடிச்ச காயத்ரி மற்றும் சம்பத்ராம் அவங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட சாவுக்காக பழிவாங்குற சீன்லாம் ரொம்ப ராவா இருக்கு. அந்த சீன்லாம் ரத்தம் தெறிக்க தெறிக்க படத்துல பயங்கரமா இருக்கு. அதுலயும் தீபா வில்லன் குரூப்பை சேர்ந்த ஒரு நபரை கழுத்த இருக்கிற சீன்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட கண்டென்ட் தான். ஏன்னா இந்த படத்தின் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. அதாவது கஞ்சா விற்க கூடாதுன்னு சொல்ல வராங்களா, இல்ல ஒரு உயிர் செத்ததுக்காக பல உயிர்களை பழிவாங்கன்னு சொல்ல வராங்களான்னு நமக்கு ஒழுங்கா புரியும் இருக்கு. படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு தங்கச்சி படிப்புக்காக பணம் தேவைப்படுதுன்னு தீபா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போவாரு. பட் அந்த பணத்தை வச்சு அவர் கஞ்சா வித்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ தங்கச்சி படிப்புக்குன்னு வாங்கிட்டு போய் ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்கும்போது அதுக்கு அவர் ஒரு ரீசன் சொல்வாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. படத்துல போலீஸா நடிச்ச சேரன்ராஜ் நல்லவரா இல்ல கெட்டவராங்கிற கேள்வி படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா அவர் பண்ணக்கூடிய சில விஷயம் நல்லதாவும் இருக்கு, சிலது கெட்டதாவும் இருக்கு. இந்த படத்துல சாதி ரிலேட்டடா ஒரு சில விஷயத்த அப்பட்டமா காட்டியிருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்துல தவிர்த்திருக்கலாம். இந்த படத்துல கொடூரமான ரத்தம் தெரிக்கக்கூடிய சீனும் சில அடல்ட் சீனும் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க வேண்டாம். இந்த படத்தை வீரமுருகன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல யாசர், தீபா, அப்புக்குட்டி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு பிலோ அவரேஜான டிராமா த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் டென்ட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.